ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழான திருப்பாவையில் நாயகனாய் நின்ன என்று தொடங்குகிற 16ஆம் பாசுரம் இன்று. திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை. அடுத்த 10 பாட்டுக்களாலே 10 பெண் பிள்ளைகள் எழுப்பப்பட்டார்கள். 10 பேரை எழுப்பியது 5 லட்சம் குடிப்பெண்களை எழுப்பியதற்கு உபலட்சணம். இன்று அனைவருமாகச் சேர்ந்து நந்தகோபாலனுடைய திருமாளிகை, அதாவது கண்ணனின் பெருமானுடைய திருமாளிகை, அவ்விடத்திற்கு வாசலிலே வந்து விட்டார்கள். வாசலிலே வாயில் காப்பவர்கள் பகவானை கண்களை இமை காற்பது போலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து முதலிலே வேண்டுகிறார்கள், நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இங்கே நாயகன்னு நந்தகோபாலன் சொல்லப்படுகிறான் அப்படின்னும் கொள்ளலாம். இல்லை இல்லை, வாசலிலே நிற்கிற துவாரபாலகர்கள் அவர்களையே நாங்கள் நாயகர்கள் அப்படின்னு கொண்டாடினோம் என்று சொல்வதாகவும் கொள்ளலாம். ஒருத்தர் கேட்டார், கண்ணன் தானே சுவாமி, அவனைத்தானே நாயகன்னு சொல்ல வேண்டும், நந்தகோபாலனையோ இல்ல வாசல் காப்பவர்களையோ நாம் நாயகன் என்று அழைப்பது அது எங்கனம் பொருந்தும் அப்படின்னு வினவினார். நல்ல கேள்வி. பகவான் தான் நாயகன், அவன்தான் சுவாமி, அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த சுவாமியை எவ்வவர்கள் நமக்கு பெற்று தருகின்றார்களோ அவர்களும் கூட நம்மாலே சுவாமிகளாகவே மதிக்க தகுந்தவர்கள். அப்படித்தானே உலகத்திலே பார்க்கிறோம். யாரோ ஒருத்தரிடத்துல எனக்கு ஏதோ ஒரு பண தேவை அவராலே தீர வேண்டுமா இருந்தது. 1,00,000 ரூபாய் தேவைப்பட்டது. அவர் கொடுப்பாரான்னு ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கேன். அவர் கையிலே அகப்படவே மாட்டேன் என்கிறார். இன்னொருத்தர் நண்பர் என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் எனக்காக அவர் பரிந்து பேசி அவரிடம் இருந்து நான் பெற வேண்டிய தொகையை ஒரு உதவியாக பெற்றுக் கொடுத்தார்னால் நான் வாங்கி கொடுத்தவர்கிட்ட எத்தனை கிருத்தஜதையோட நடந்து கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு அது ரொம்ப முக்கியமாச்சே. இவர் இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காது, இவர் தான் அதை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இல்லையோ. இவர் தான் கொடுத்தாருன்னே சொல்லுவேன். இவர் தான் கொடுத்தார், அவர் கொடுத்தார், சரி, அவர் கொடுப்பதற்கு உறுதியாக துணை நின்று அதை பெற்றுக் கொடுத்தவர் இவரே. அதனாலே இவரையே கொடுத்தவராக கொண்டாடுவதும் அடுக்கும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோமே. அதை போலத்தான் நாயகனாய் நின்ன நந்தகோபன், எடுத்த பேராளன் நந்தகோபாலன், அவனை போல ஒரு பாக்கியசாலி உண்டா? நிதி எடுத்தார் போலே எடுத்தவன், கண்ணனை ஒரு பெரிய செல்வத்தை சுரங்கத்திலிருந்து எடுக்கிறா போலே எடுத்தவன். லீலாசுகர் பாடுவார், தேவகியினுடைய வயிறாகிற சுரங்கத்திலிருந்து எம்பெருமானாகிற செல்வம் புறப்பட்டது அப்படின்வார். அவளுடைய வயிறாகிற சுரங்கம், தேவகியினுடைய திருவயிற்றிலே பகவான் கருவாக வளர்ந்து வெளிப்பட்டான். ஆகவே அவளுடைய திருவயிறாகிற சுரங்கம், அதிலிருந்து வெளிப்பட்ட தனம், அந்த தனத்தை கை கொண்ட பெருந்தகை, கிடைக்க பெற்ற பாக்கியசாலி. அந்த பெருமை நந்தனுக்குத்தானே உண்டு. அதனாலதான் எடுத்த பேராளன் நந்தகோபன் அப்படின்னு அவன் கொண்டாடப்படுகிறான். ஆகவே இந்த இடத்துல நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. பெருமானுக்கு எண்ணற்ற துவாரபாலகர்கள் உண்டு. முக்கியமானவர்கள் ஜெய விஜயர்கள் அப்படின்னு கொண்டாடுகிறோம். சண்ட பிரச்சண்டவ் பிராக்துவாரே யாம்யே பத்ர சுபத்ரகௌ வாருண்யாம் ஜெய விஜயௌ சௌமியே தாத்ரு விதாத்ருகௌ குமுதா குமுதாட்ச புண்டரீகஷ்ச வாமனஹ சங்ககர்ணஹ சர்ப்பநேத்திரஹ சுமுகஹ சுப்ரதிஷ்டிதஹான்னு ஒரு பிரமாண வச்சனம் உண்டு. பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்படுகிற, ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே சொல்லப்படுகிற ஒரு பிரமாண வச்சனம்னு நினைவு. அதுல பாருங்க, 16 பேர்களை முக்கியமா சொல்லியிருக்கான். துவாரபாலகர்கள் 16 பேர் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதனால எல்லாரையும் இப்போ எழுப்பிட்டு இருக்க முடியுமா? இந்த திவ்ய பிரபந்தம் அது தலைக்கட்ட பெத்து சாற்றுமறை ஆக வேண்டுமே. அதனாலே எப்படி 10 பேரை எழுப்பினால் 5 லட்சம் குடிப்பெண்களை எழுப்பினதற்கு அது ஒரு சின்னமோ அடையாளமோ, அதை போலத்தான் இங்க ஜெய விஜயர்களை எழுப்புறான்னு வச்சுக்கோங்க. அது மீதம் இருக்கிற மற்ற அத்தனை துவாரபாலகர்களையும் எழுப்பினதற்கு எடுத்துக்காட்டு. நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. உடனே வாசல்ல இருக்கிற 2 பேர், சரி உள்ள போங்கோ, குழந்தைகள்லாம் வந்திருக்கா, என்னன்னு தெரியல, உள்ளே விடுவோம். ஒருத்தன் சொன்னா, அது எப்படி என்னமா விடுறது, இவர்களை அனுமதி பெற்று வந்தவர்களாக தெரியவில்லையே, முன்னமேயே பார்ப்பதற்கு இவர்கள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காளா தெரியலையே. இன்னொருத்தன் சொன்னா, இந்த கதவை தாண்டி போயிட்டா நேர என்ன கண்ணனையா பார்த்துட போறா, உள்ளுக்குள்ள இன்னும் பல கதவுகள் உண்டு, அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும், போகட்டும், இங்க விட்டுட்டாலும் அடுத்து இவர்களை நல்லா வடிகட்டி வெளியில அனுப்பிச்சுடுவா. இல்ல உள்ள விடுறதா இருந்தாலும் அது அவர்கள் பாடு, நமக்கு பிரச்சனை இல்லை, போகட்டும் அப்படின்னு விட்டுட்டா போல் இருக்கு. உள்ளே போனார்கள். போனா கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே. அங்க போனா 2 பேர் நின்று இருக்கா. இப்ப நாயகனா நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோயில் காப்பவர்களை நாயகன்னு சொல்லியாச்சு. இப்ப கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பவர்கள்
அவர்களை நாயகனாய் என்று கொண்டாடுகிறார்கள். நீங்கள் தானே எங்களுக்கு நாயகர்கள், கடகர்கள், பகவானையே பெற்று தருகிறவர்கள். ஆனா முதல்ல இருக்கிற 2 பேர் இவாள அனாயாசமா சுலபமா உள்ளுக்குள்ள விட்டுட்டா போலே அந்த 2 பேர் விடுறதாக இல்லை. கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், கதவங்களை திறந்து விட வேண்டும். எங்களுக்கு திறக்க தெரியாது. நாங்கள் அதிலே நைபுண்ணியமுடையவர்கள் அல்லர்கள். எங்களுக்கு அந்த நிபுணத்துவம்ங்கிறது இல்லை. மணிக்கதவம் அதை நீதான் திறந்து விட வேண்டும். எங்கள் முயற்சி என்று ஏதும் இராது பெருமானை அடைவதற்காக. அடியவர்கள் சேர்ந்து அவர்கள் பெருமானிடத்திலே பேசி அவன் நம்மை கை கொள்ளும்படியாக செய்ய வேண்டும். அதுதான் கிரமம். அதனால கதவங்களை நீங்களே திறந்து விட வேண்டும். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். உடனே அவன் கேட்டான், இந்த பாதிராத்திரி வேலைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே, உள்ள விடுறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா எழும் புல் பூண்டெல்லாம் இங்கே ஆசுர பிரபதிகள். அதனால உள்ள விடுறதுக்கு பயமா இருக்கு. எப்ப எந்த நேரத்துல கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ ஒன்னும் சொல்ல முடியறதில்லை. அதனால எங்கனம் உங்களை நான் சந்தேகியாது போவேன். சந்தேகம் வருகிறதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே இவாள்லாம் சொல்லியிருக்கா, ஐயோ நாங்கள் எல்லாம் பெண்கள் அப்படின்னா. அதனால தான் இன்னும் பயமா இருக்குன்னு அவன். பெண்கள்னு சொன்னீங்க பாருங்கோ, அதை கேட்டா தான் எங்களுக்கு பகீர்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, பூத்தனைன்னு ஒருத்தி வந்தாள், அவளும் பெண் தானே. இல்லை இல்லை, நாங்கள் எல்லாம் இடைப்பெண்கள், ராட்சசி கிடையாது அப்படின்னா. அவளும் அப்படித்தான் வந்தா. இடைப்பெண்ணாகத்தான் குழந்தைகளுக்கு பாலூட்ட வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா. மேல சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். உடனே இவா சொன்னா, என்ன சொல்றது, நாங்கள் சிறுமியர், சின்ன குழந்தைகள். எங்களை பார்த்தா பூத்தன மாதிரியா இருக்கு. எங்களை பார்த்தா விஷம் வைத்துக் கொள்கிறவர்களை போலவா தெரிகிறது. சிறிய குழந்தைகள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பச்சிளம் பாலைகள் அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்படித்தானே இருக்கிறோம். எங்களை விட மாட்டேன்னு சொன்னா, உள்ளே விட மாட்டேன்னு சொன்னால் அது எங்கனம் நியாயம் அப்படின்னு கேட்டார்கள். அவன் சொன்னா, சிறுமியர்னு சொன்னீங்க பாருங்க, இப்ப சொல்றேன், வத்சாசுரன் கூட ஒரு அசுரன் வந்துட்டான். நீங்களோ குழந்தைகள்னு உங்களை சொல்லிக் கொள்கிறீர்கள். கன்றுக்குட்டி எங்காவது என்றைக்கும் ஏதேனும் தீமை செய்திருக்கிறதா? கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்கோ. கண்ணு குட்டினாலே அது ரொம்ப ஆசையா இருக்கும், வாஞ்சையா இருக்கும். நாம பக்கத்துல போனாலே நம்மளோட விளையாடின்னு இருக்கும். ரொம்ப சமத்து. கன்றுக்குட்டினாலே அது சமத்துங்கிற ஒரு பிம்பம் தானே இருக்கிறது. இங்க அந்த கன்றுக்குட்டியின் வடிவத்திலே கூட ஒரு அசுரன் வந்து விட்டான். நாங்க என்னத்த சொல்ல? நீங்களோ சிறுமியருங்கிறீங்கோ. கன்றுக்குட்டி உங்களை பார்க்கறச்சே உங்களுக்கே குழந்தைகள்னு சொல்லத்தக்க நிலைமையில இருக்கிற கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி வடிவத்திலே கூட ஒரு அசுரன் வந்து விட்டான் என்னால் ஒன்றும் பேசுவதற்கில்லை. சரி, இதெல்லாம் போகட்டும். விளங்கனி மரமாக கூட ஒரு அசுரன் வந்து விட்டான். அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல இல்ல, ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் இருந்தான். பகவானுக்கு என்ன ஆச்சரியமான திருநாமம். மணிவண்ணன் ரொம்ப சுலபன் அர்த்தம். ரொம்ப பெரியவர். இப்போ ஒரு ரத்தினக்கல், 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பந்து வடிவத்துல இருக்கிற ஒரு ரத்தினக்கல், அதை எடுத்துன்னு போறதுக்கு நான் பெரிய பீரோ கொண்டு வரணுமா? வேண்டியதே கிடையாது. பத்திரமா வச்சுக்கிறதுக்கு வேணும்னா பீரோ வேணும்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை சுலபமா எடுத்துன்னு போகணும்னா என்னுடைய உத்தரியத்திலே அல்லது நீங்கள் உங்கள் புடவை தலைப்பிலே, பெண்களாயிருப்பார் புடவை தலைப்புல முடி போட்டு வச்சுட்டு விடலாம். ஆண்களாயிருப்பார் அதை உத்தரியத்துல முடி போட்டுன்னு கீழே கெட்டியா பிடிச்சுட்டு விடலாம். விலை என்னன்னா 5 கோடி ரூபாய். இப்ப அதை வைக்கிறதுக்கு பீரோன்னு பாருங்க. பீரோ வாங்க போனா என்ன ஒரு 30,000 ரூபாய் ஆலாமா? 25,000 ரூபாய் கிடைக்குமா? நல்ல பீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பீரோவை நாம் உத்தரியத்துல முடிஞ்சுட்டு எடுத்துன்னு போக முடியுமா? அது வெறும் 25,000 தான். ஆனா அதை உத்தரியத்துல முடிந்து கொண்டோ புடவை தலைப்பிலோ முடிந்து கொண்டோ நாம் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் அதில் வைக்கப்படக்கூடியதான 5 கோடி பெருமானம் உள்ள ஒரு ரத்தினம், அந்த கல், அதை என்ன அனாயாசமா நான் உத்தரியத்திலேயோ புடவை தலைப்பிலேயோ முடிஞ்சுட்டு போயிடுறேன். அப்படித்தான் ரொம்ப விலைமதிக்க தகுந்தவர் பெருமான். விலைமதிப்பற்றவர், விலை இல்லாதவர். அவரை சுலபமா உத்தரியத்துல முடிஞ்சுட்டு எடுத்துட்டு போறா போல போயிடலாம். அதனாலே மணிவண்ணன், அரை பறை மாயன் மணிவண்ணன். ரொம்ப மாயன். ஒன்றை இன்னைக்கு பண்ணுகிறேன்னு நாளைக்கு பண்ண மாட்டார். அடியோட பண்ண மாட்டேன்னு சொல்லி வைப்பார், அடுத்த கணமே பண்ணிடுவார். புரிஞ்சுக்கவே முடியாது. மாயன், அரை பறை மாயன். எங்களுக்கு எங்களுடைய புருஷார்த்தம், நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோமே, புருஷார்த்தம்னா பலன் அர்த்தம். அந்த பலனாகிற பறையை அவசியம் எங்களுக்கு தருவதாக நேற்றைக்கே அவர் சொன்னார். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். நேற்றைக்கு எங்கள் கால்களை பிடித்து கொண்டு நாளைக்கு வாங்க எல்லாம் தரேன் அப்படின்னு கண்ணன் சொன்னார். இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்காக, துவாரபாலகர்களே உங்கள் கால்களை நாங்கள் பிடிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப நின்னலே, நேற்றைய தினம், நேற்றைக்கும் இருந்ததே ஒரு நாள், அதுதான் நாள். அவன் எங்கள் கால்களை பிடித்த நேற்று. அவனை பார்ப்பதற்காக உங்கள் கால்களை பிடிக்கிற நாங்கள் இன்று நின்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம். 5ஆம் பாட்டுல தூயோமாய் வந்து நாம்னு வந்தது. இங்கே தூயோமாய் வந்தோம்னு வந்திருக்கு. அங்கும் தூய்மை சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கும் தூய்மை சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமா கேளுங்க. அங்க ஒரு தூய்மை, இங்க ஒரு தூய்மை. அர்த்தம் என்னன்னு சொல்றேன். இறைவனை அடைவதற்கு, பகவானை அடைவதற்கு மற்றைய சாதனங்களை கை கொள்ளுதல்ங்கிறது தவறு. கர்மஞான பக்தி யோகங்களை எல்லாம் நாம் அறவே, அதை தொடவே கூடாது, சீந்தவே கூடாதுன்னு வாழை. அதை போலே பகவான் தான் உபாயம். அப்போ உபாயம் அவன்தான் இருந்துட்டோம்னா அது மிகப்பெரிய தூய்மை.
அதனாலே அந்த தூய்மை ஒரு இடத்திலே சொல்லப்பட்டது. இப்ப இன்னொன்னு, தூயோமாய் வந்தோம்னு இருக்கேன்னால், சரி அவனையே உபாயமாக கொண்டு அவனை அடைகின்றேன். எதன் பொருட்டு? எதைப் பெறுவதற்காகன்னா, அது வேற வேற பலன்கள உத்தேசித்து மக்கள் இருக்கலாம். ஆனா மத்தைய பலன்களிலே ஆசை கொள்ளாமல், அவன் திருவடிகளில கைங்கரியத்தையே வேண்டிடுகை. அதுதான் பரமபுருஷார்த்தம் என்று இருக்கை. அதுதான் மேலான பலன். அந்த தூய்மை தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக அடையும் வழியிலே அவனே வழின்னு முடிவெடுத்துட்டு, அவனே கதின்னு இருந்துட்டேன்னா, அது ஒரு தூய்மை. அடையத்தக்க பலன்களிலே வேற எந்த பலன்களிலும் ஆசை இல்லை. அவர் திருவடிகளிலே கைங்கரியம். அப்படின்னு இருப்பேனாயின், அது ஒப்புயர்வற்ற தூய்மை. தூயோமாய் வந்தோம், துயிலெழப் பாடுவான். அவ கேட்டா துவாரபாலகர்கள், எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, கண்ணனை எழுப்புறதுக்கு வந்திருக்கோம்னா. என்னது? எழுப்புறதுக்கு வந்திருக்கீங்களா? அந்த குழந்தையை, அந்த கட்டிளங்காளைய போல இருக்கிற அந்த குழந்தையை தூங்க வைப்பதற்கு எங்க யசோதை என்ன பாடுபட்டிருக்கா தெரியுமா? நீங்க என்னமோ ரொம்ப சுலபமா எழுப்புறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டீங்களே. எழுப்புறதுன்றது கூட உண்டான தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். எழுப்புறதுக்குன்னு வருவாளோன்னா, நன்னா எழுப்புவா. வேத புருஷன் எழுப்பி இருக்கிறான். விஸ்வாமித்திரர் எழுப்பி இருக்கிறார். எங்க அப்பா பெரியாழ்வார் எழுப்பி இருக்கிறார். தொண்டகடிப்புடியாழ்வார் எழுப்பி இருக்கிறார். வரப்போகிற பிரதிவாதி பயங்கர மன்னன் அவர் திருவேங்கடமுடையானை சுப்பிரபாதம் எல்லாம் பாடி எழுப்பப் போகிறார். அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலழாயின்னு எங்க அப்பா பாடியிருக்கார். திருப்பள்ளி எழுச்சியினே தொண்டரடிப்புடியாழ்வார் பாடியிருக்கார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தசே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்று விஸ்வாமித்திரர் அவர் ராமனை எழுப்பி இருக்கிறார். எழுப்புறதும் உண்டு. உத்திஷ்ட பரந்தபன்னு சொல்லுமா போலே எழுப்புவதும் உண்டு. அது ஒன்று புதுசா நாங்க ஒன்றும் பண்ணலை. எழுப்புறதும் உண்டு. துயிலழப் பாடுவான். வாயால் முன்ன முன்னம் ஆத்தாதே அம்மா நீ நேசி நிலைக்கதவும் நீக்கு. இந்த துவாரபாலகர்கள் மேல மேல கேள்விகளை கேட்கறத பார்த்தா இவளுக்கு பயமா இருக்கு. பார்க்குறேன், அனுப்புறேன், அனுப்பலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உள்ள ஒருத்தரை கேட்டுட்டு வரேன். இன்னைக்கே தான் அனுப்பணுமா? இன்னும் 2 நாள் கழிச்சு நீங்க வரக்கூடாதா? அப்புறம் எப்பவாவது வாங்கோ. முடிஞ்சா அனுப்புறேன், இல்ல அனுப்ப மாட்டேன். இந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி எதையும் சொல்லிட்டே இருக்காதே. அம்மா பச்சை இடுகிறார்கள்னா. ஆனா ஒரு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி அவன் தலையில வச்சுட்டா. எங்களுக்கு கண்ணனா முக்கியம், நீங்கள் தான் முக்கியம். நீங்க இருந்தா தானே கண்ணனே கிடைப்பார். உங்களால் தானே கண்ணனே கிடைக்கிறார்னால் நீங்கள் எத்தனை முக்கியத்துவம் பெற்றவர்கள் நன்னா தெரிஞ்சுக்கோங்க. நாங்க உள்ள போய் கண்ணனிடத்திலே கைங்கரியத்தை பெற்று கண்ணன் எம்பெருமான் அக மகிழும்படியாக தொண்டுகளை செய்வோமாயின் அந்த கண்ணன் என்ன தெரியுமா நினைச்சுப்பான்? இந்த பெண்களை உள்ளே வருவதற்கு வரவிட்ட துவாரபாலகர்கள் அவர்களுக்கும் தக்க சன்மானம் செய்ய வேண்டும், அவர்களையும் அனுகிரகிக்க வேண்டும்னு சொல்லிட்டு உங்களை அவனுடைய தாமரை கண்களாலே நன்கு நோக்குவான். அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு வேண்டாவோ? அம்மா நேச நிலைக்கதவும் நீக்கு. இப்பவும் சொல்றோம், கதவங்களை நீங்கள் தான் திறக்க வேண்டும். நாங்களாக போய் கதவை திறக்கிறதுன்றதெல்லாம் பண்ணவே மாட்டோம். கைகளை கூப்பி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நிலையில் நின்னும், இந்த முத்திரையில் நின்னும் சிறிதும் இங்கும் அங்கும் நாங்கள் நெகிழ்வதாக இல்லை, நகருவதாக இல்லை. எங்களை எங்களை எல்லாம் உள்ளே போக விடுவாய் என்று பிரார்த்திக்கும்படியாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கிறது.